கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் வரும். இந்த வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. கடந்த நாட்கள் இந்த பயங்கரமான சூழ்நிலை, உலகம் முழுவதும் பலவிதமான நெருக்கங்கள், நம்முடைய எல்லா காரியத்திலும் பலவிதமான போராட்டங்கள் இருந்து வந்தது. பல காரியங்களில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். வேலையில, வருமானத்தில், நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சில வேலைகளை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். அது முடிக்கப்பட முடியாமல் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வெட்கம் அது இயல்புதான். வெட்கம் என்பது அது தோல்வியினாலே, இல்லாவிட்டால் நாம் செய்த காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றி, அதாவது நமக்கு நாம் நினைக்கிற காரியம் செயல்பட முடியவில்லை என்கிறதில் ஒரு சோர்வு. பொதுவாக பாவம் செய்வதனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நாம் செய்யும் பொழுது அதன் முடிவிலே நாம் வெட்கப்படுகிறோம். இதையெல்லாம் செய்கிறவன் பிசாசு. வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. நாம் எடுக்கிற முயற்சியில் நம்முடைய காரியம் வெற்றி அடையாளப்பதற்கு தடை பண்ணுகிறவன் பிசாசு. அவன் தான் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவன். ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு ஜெயமாக மாற்றுகிறான், வெற்றியாக மாற்றுகிறான். அதற்கு உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் அந்த சூழ்நிலையில் யூத மக்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அவருடைய வாழ்க்கையில பல தோல்விகள் வந்தது. அவர்கள் தேவனை விட்டு சோரம் போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டார்கள். அதை கொண்டு வந்து சத்துரு சாத்தான் அதை கொண்டு வந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா வெட்கம், நிந்தை, அவமானம், இதிலிருந்து எல்லாவற்றிருந்தும் ஆண்டவர் அதை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் ஆதியிலிருந்து ஆண்டவர் செய்த காரியங்கள், ஆதியிலிருந்து பிசாசு நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. அங்கே ஒரு சீர்குலைவு ஏற்பட்டது. அப்படி என்றால் அங்கே அந்த தேவனால் படைக்கப்பட்ட வானமும் பூமியும் சீர்குலைந்து போனது. எப்படி ஆயிற்று? இது சாத்தான் செய்த வேலை. அவன் சீர்குலைத்து போட்டு விட்டான். அவன் நினைத்தான் தேவனை வெட்கப்படுத்தலாம் என்று நினைத்தான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையினாலே அவன் வெட்கம் உண்டாக செய்ய நினைத்தான். ஆனால் தேவனோ ஒரே ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சீர்திருத்தம் பண்ணினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அநேக காரியங்களில் நாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் அவன் எத்தனைக்கிறான். அவன் தேவன் நல்லவராக இருக்கிறார்.
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படுவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் உங்களுக்கு வெட்கப்பட்டு போகும்படியாக சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் கூடவே இருக்கிறார். அவரை பற்றிக் கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்கள் செய்வாராக. அவர் ஒரு நாளும் தோற்று போனவர் அல்லவே அல்ல. அந்த ஜெய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆதியிலே ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், வேத புஸ்தகத்தில் ஆதியிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமுடைய வாழ்க்கையிலே பிசாசு இடைப்பட்டான். அவனுக்கு பொறாமை. ஏனென்றால் ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, தினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவனோடு பேசுவார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை கண்டு சாத்தானுக்கு பொறுக்க முடியவில்லை. அவன் ஆதாமுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டான். எப்படியாகிலும் தேவன் கொடுத்த அந்த மகிமையை அவனை விட்டு எடுக்க வேண்டும். அந்த ஆதாமை வெட்கப்படுத்த வேண்டும் என்று பிசாசு எண்ணினான். ஒரு நாள் அந்த சாத்தான் ஆதாம் ஏவாளோடு கூட இடைப்பட்டான். அவர்கள் தங்களை மறந்து விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் வருவான். சாத்தான் நமக்கு தொல்லை கொடுக்க வருவான். சத்ரு நம்மை வெட்கப்படுத்த வருவான். அந்த சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். அவனோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். அவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள். அவர்கள் தோற்று போனார்கள். தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் வெட்கப்பட்டார்களாம். ஆண்டவர் இதை அறிந்தார். ஆதாமை தேடி வந்தார். சாத்தான் நினைச்சான், ஆதாமை வெட்கப்படுத்தி விட்டோம் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவரோ ஆதாமை தேடி வந்து அவனுக்காக ஒரு பலியை செலுத்தி அவனுக்கு ஒரு தோல் உடையை உண்டு பண்ணினார். ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஆதாமு மாத்திரமல்ல, அடுத்து பார்ப்போம் சொன்னால் ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்தார். பிசாசனவன் அதை பொறுக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதை கேட்டு சாத்தான் பொறுக்க முடியவில்லை. எப்படியாகிலும் ஆபிரகாமை அவன் வெட்கப்படுத்த வேண்டும் என்று அவன் முயற்சித்தான். ஆபிரகாமோ தேவனோடு கூட அதிகமாய் அவன் விசுவாசத்தில் வளர்ந்தான். ஆபிரகாமே, உனக்கு பிள்ளையிலே நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி ஆபிரகாமை பிசாசு வெட்கப்படுத்த முயற்சித்தான். ஆனால் ஆண்டவர் தந்த அந்த ஒரே கனி ஈசாக்கை விசுவாசத்தினாலே பலி செலுத்தும்படியாக இந்த ஆபிரகாம் முற்பட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முற்றிலுமாய் செவி சாய்த்தான். பிசாசன் நினைச்சான், அவ்வளவுதான், இந்த இருக்கிற ஒரே கனி இதுவும் போச்சு, இந்த ஈசாக்கையும் கொன்று போட்டு விட்டால் ஆபிரகாமின் சந்ததி கிடையவே கிடையாது என்று
அவன் நினைச்சான் ஆபிரகாம் வெட்கமடைய செய்தான். ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவனாய் அவன் உறுதியாய் அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தான். கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு வர இருந்த வெட்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டார், நிந்தையை மாற்றி போட்டார். அது மாத்திரமா, ஈசாக்கின் வாழ்க்கையிலே பிசாசு வெட்கப்படுத்த பார்த்தான். ஊரெல்லாம் பஞ்சம், சாப்பிட ஆகாரம் இல்லை. அப்பொழுது ஈசாக்கு அவன் செய்த காரியம், அந்த பஞ்ச காலத்திலும் அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் இருக்கிறதையும் அவன் விதைக்கிறான். அவ்வளவுதான். இனி அவனுக்கு எங்க கிடைக்க போகுது? ஏன்னா மழை இல்லை. மழை வந்தா தானே விளைச்சல் உண்டாகும் என்று பிசாசு ரொம்ப கொக்கரித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தான், 100 மடங்கு அவன் பலன் பெற்றான். எங்கே வெட்கம் என்று பிசாசு நினைக்கிறானோ அதே இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் தன் சகோதரனை ஏமாற்றி, தகப்பனை ஏமாற்றி, அவன் இப்போது தப்பித்துக் கொள்ள அவன் மாமா வீட்டுக்கு அவன் ஓடி போகிறான். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாமா வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்கே போய் மாமங்காரனை ஏமாத்துறான். அவனுடைய வேலையா தான். யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. அவன் செய்து செய்து சம்பாதித்தான். இப்பொழுது அவன் திரும்பி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். 20 வருஷம் கழித்து அவன் மாமா வீட்டிலிருந்து தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். திரளான ஆஸ்திகளோடு வருகிறான். நல்லா சம்பாதிச்சுட்டான். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. 2 பரிவாரம் புறப்பட்டு வருகிறான். இப்பொழுது அண்ணங்காரன் அவனை கொன்று போடும்படியாக சத்துரு அனுப்பி வைக்கிறான். அங்கே ஒரு வெட்கம் உண்டாக சாத்தான் எத்தனைக்கிறான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? யாக்கோபுடைய வாழ்க்கையில பிசாசு வெட்கப்படுத்த பார்த்தான். ஆனால் யாக்கோபோ பிந்தி தனித்திருந்து அவன் தேவ சமூகத்தை நாடினான், கர்த்தரை தேடினான். ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும், என் அண்ணனுக்கு நான் பயந்து நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று அவன் ஆண்டவரை கெஞ்சி பிரார்த்தித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சத்ரு வெட்கப்படுத்த பார்ப்பான். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த யாக்கோபை போல ஆண்டவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முற்பட்டாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். பிலிப்பியர் 4:6 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். பிசாசு உங்களை அப்படியே தரைமட்டமாய் உங்களை கவிழ்க்க பார்ப்பான். ஆனாலும் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அப்படி செய்கிற தேவன் அல்ல. உங்கள் காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கூட பிசாசு முற்பட்டான். இயேசுவானவர்
அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக அவர் தேவனோடு கூட அதிகமாக ஜெபித்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் அந்த நாளிலே பிசாசானவன் ஆண்டவரை சோதிக்கும்படியாக கொண்டு வந்து அவரோடு கூட இடைப்பட்டான். ஆண்டவர் கிறிஸ்துவை இயேசுவை எப்படியாக வெட்கப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபித்து தம்முடைய ஊழியத்துக்கு என்று உதவியா இருக்க 12 சீஷர்களை அவர் தேர்ந்து கொண்டார். அந்த 12 சீஷர்கள் மூலமாக அவர்கள் இருக்கிற மக்களை கொண்டு இயேசுவை வெட்கப்படுத்த பார்த்தான் சத்ரு. தோமா ஒரு பக்கம் சந்தேகப்படுகிறான், யூதாஸ் ஒரு பக்கம் காட்டி கொடுக்கிறான், பேதுரு ஒரு பக்கம் மறுதளிக்கிறான். ஓ, நீ தெரிந்து கொண்ட சீஷர்கள் பார். அந்த சீஷர்கள் மூலமாகவே சாத்தான் இயேசுவுக்கு வெட்கத்தை உண்டு பண்ண பார்த்தான். ஆனால் ஆண்டவரோ சிலுவை மரணத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். அந்த வெட்கத்தை இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை இயேசுவானவர் கண்டடைந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, இந்த நாட்களில் கூட இந்த ஊரடங்கு இருக்கிற இந்த நாளில் நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் சிக்கொண்டு சொல்ல முடியாத காரியங்கள், யார்கிட்ட போய் எப்படி சொல்வது என்று திக்கு தெரியாமல் தவிக்கிற இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறக்க பண்ணி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார் பவுல்? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவை குறித்து அங்கு சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வெட்கத்தின் மாதம் அல்ல, இந்த ஜூன் மாதம் வெற்றி சிறக்க பண்ணுகிற மாதமாக இருக்கிறது. அந்த வெற்றியை நீங்கள் உலகமெங்கிலும் வாசனை வீச பண்ணும்படியாக, அப்படி என்றால் கர்த்தர் செய்த கிரியைகளை நீங்கள் அநேக மக்களுக்கு சொல்லும்படியான மாதம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயந்து விடாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தருக்குள் திடமனதா இருங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற ஆண்டவர். கண்களை மூடி செபிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. நீ தந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவன் தரக்கூடியது. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று நீ சொல்லிருக்கிறதே. அன்றைக்கு யூத மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக பல சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் அவற்றின் மத்தியிலே எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு இரட்டத்தனையான பலனை கொடுத்த தேவன் இந்த நாட்களிலும் கூட எங்களுக்கும் நீர் அப்படி செய்ய வல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலும் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம்.
எங்கள் தேசத்திற்கு எல்லா சூழ்நிலை கர்த்தர் அறிவு தகப்பனே. எல்லா கொரோனா வைரஸ், எல்லா வெட்டுக்கிளிகள் போன்ற காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் இந்தியா பார்டர்ல இருக்கிற யுத்த செய்திகள் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். எங்க பார்த்தாலும் நிலநடுக்கங்கள், எங்க பார்த்தாலும் மழையினால் ஏற்படுகிற சேதங்கள் தகப்பனே கர்த்தாவே, நீர்தாமே எங்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கையா. எங்கள் தேசத்தை பாதுகாத்தலும், எந்த பஞ்சம் எங்கள் தேசத்துல வராதபடி பாதுகாத்தலும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்ரு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போட முடியாது. அவன் அதிகமாய் ஆண்டவரே எத்தனைக்கிறான். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவன் எடுக்கிற திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காதே போக முடியாது. இருக்கையை செய்வீராக. எங்களை ஆஸ்வதியும், எங்கள் தேசத்தை ஆஸ்வதியும், எங்கள் மக்களை ஆஸ்வதியும், எங்கள் சபையாரை ஆஸ்வதியும். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். உமக்காக இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையினாலே மூடிக்கொள்ளும். ஆஸ்வதியம். ஒவ்வொரு தேவையை சந்தியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதியும். பலவீனமா இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில எல்லா பலவீனங்கள் அகற்றி போடும். ஒவ்வொரு வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதியும். இவர்கள் திருப்தியா சாப்பிட்டு மீதி எடுக்கத்தக்கதான கிரியைகளை கர்த்தருடைய குடும்பங்களில் செய்வீராக. எங்கள் சபைகளில் செய்வீராக. எங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசிரியம் பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகையின் பரியந்தம் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.